அப்புறம் இப்போ நம்மளுக்கு காட்டின இந்த மட் டாஸ்க்கு முன்னாடி ஒரு சில ரவுண்ட்ஸ் போயிருக்கு. அந்த ரவுண்ட்ஸில் நிறைய பேர் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இந்த மட் டாஸ்க்குக்கே வராமல் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அது என்ன மாதிரி டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடந்திருக்கு. இப்போ பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு லவ் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதில் விமன் அஃபெக்ட் ஆகுறாங்களா, மென் அஃபெக்ட் ஆகுறாங்களான்னு ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிருக்கு. அதில் கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆகி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 செஷன் போயிருக்கு. ஒரு செஷன் ஒரு ரவுண்டு போயிருக்கு. அதில் கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பை ரவுண்டு வந்துன்னா அதுக்கப்புறம் அந்த மட் டாஸ்க்கை தான் நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரொமோவா அந்த பிடிஎஸ்ஸை காட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரேக்கப்பு, அதுக்கப்புறம் இந்த ரொமான்டிக் டான்ஸ், இதெல்லாம் இந்த செகண்ட் லவ்னு ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு விஜய் டிவியில். அது இது லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், 5 வீக்ஸ். நான் ஒரு 2 வீக்ஸ் அதை ரிவ்யூ பண்ண பெருசாக எனக்கு அது கூட கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த செகண்ட் லவ் அப்படிங்கிறது லவ் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இன்னொரு செகண்ட் லவ்வை தேடி வந்தவங்க அந்த ஷோவில் பார்ட்டிசிபேஷனுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வேணும். அதாவது அவங்களுக்கு நிஜமாகவே வந்து ஒரு மேரேஜ்லேயோ ஒரு லவ்லேயோ வந்து பிரேக்கப் ஆகி அந்த ஒரு பிரேக்கப் வந்து அந்த ஒரு பெயினை ஹீல் பண்ணுற வகையில் அவங்களோட செகண்ட் லவ்வை தேடி அவங்க அந்த ஷோக்கு வர்றது. அதுதான் செகண்ட் லவ்வோட அந்த கான்செப்ட். ஸோ பிரேக்கப் அப்படிங்கிறது அந்த ஷோவில் குவாலிஃபை ஆகிறதுக்கான விஷயங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த ஷோவில் இருந்தும் 2 பேர் இங்கே வராங்க. ஏன்னா இப்போ ஃபிஃப்த் வீக் நினைக்கிறேன். அது லைவ் கிடையாது. அது மாதிரி ஒரு வீடு நம்ம சேனல்லையும் அதை பற்றி பேசியிருக்கோம், மினி பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு. அது லைவ்லாம் அதில் இல்லை. விஜய் டிவியில் வந்து டெய்லி ஒரு 1 hour அது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் வந்து அதுக்கு வந்து ஹோஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல டெய்லி வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு வந்து இவங்க வந்திருப்பாங்க. அவங்க ஸ்ருத்திகா அர்ஜுன் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்காக அந்த ஷோ பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். ஸோ அவங்க 2 பேருக்காக பார்க்கறதாலுமே அந்த ஷோவில் பெருசாக கனெக்ட் ஆகிற மாதிரி இது வந்து ஆல்ரெடி ரெக்கார்டட் வேறு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஷோ முடிச்சுட்டு வெளில வந்து எல்லாரும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து தேஜஸ் ஸ்னேகாவாகட்டும், அதுக்கப்புறம் மோனிஷாவாகட்டும், தினேஷ் பீனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள பேட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானும் போது அதுவுமே ரெக்கார்டட் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து அந்த ஷோலேருந்துமே விக்கே பிரியங்கான்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஷோக்கு வராங்க பிக் பாஸ்க்கு அப்படின்ற. ஏன்னா அதுவும் விஜய் டிவி நடத்துகிற ஷோ தான் சொல்லும்போது அதில் வந்த விஷயங்கள் தான் இந்த ரொமான்டிக் டான்ஸு. ஏன்னா செகண்ட் லவ் தேடி வரும்போது யார் கூட வேணால் டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷோ முடியும் போது உங்களுக்கான ஒரு நல்ல பேர் கிடைச்சாங்க அப்படின்னா அதுதான் இந்த செகண்ட் லவ்வில் நீங்கள் கண்டுபிடிச்ச உங்களுக்கான லைஃப் பார்ட்னர், செகண்ட் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஷோ போச்சு. ஸோ அதுலேருந்துமே இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது இந்த சீசனில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. நிறைய உருட்டுறாங்க. ஆனால் செல்லுபடி ஆகுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை விட பெரிய சேலஞ்சாக எல்லா லாங்குவேஜஸும் இப்போ ஒன்றா வருதுன்னும் போது அது ஒரு சேலஞ்ச். அப்புறம் இதுக்கு மிஞ்சின நம்ம விஜய் சாரோட பாலிடிக்ஸ் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ விஜய் சார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற இடத்துல தான் பிக் பாஸ் இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து பெரிய சேலஞ்சாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்க போகுதுன்னா, அவர் எந்த அளவுக்கு இதை வந்து கொடுக்குற ஹைப்பை விடவும் நிஜமாகவே அதில் கண்டென்ட் கொடுத்து அந்த ஷோவை கொண்டு போகிறாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லோகோ எப்படிப்பா இருக்குது இந்த சீசனில் அப்படின்னு சொன்னால், 2 சீசனை விடவும் இந்த சீசன் பெட்டர் தான். இருந்ததுலேயும் ஒஸ்ட்டு சீசன் முத்து சீசனில் வந்த பிக் பாஸ் அந்த லோகோ தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசன் வந்து ஒரு லுக் பெட்டராக இருக்குது. அதில் அந்த கை, அந்த ஃபிஸ்ட், அந்த பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது அந்த 10 வந்து அந்த கை அப்படின்னும் போது அது ஏதோ பாலிடிக்ஸ் சொல்லுதா அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, உருட்டுறாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்று, அது உரிமை குரல் அப்படிங்கிற இடத்துல சொன்னாலுமே இதே உரிமை குரல் தான் மாயா சீசனில் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு. மாயா சீசனில் கமல் சார் எடுத்து அந்த உரிமை குரல் அதுதான் வந்து ரெட் கார்டாக வந்து பிரதீப் அவர்களுக்கு வந்துச்சு. இப்போ வந்து அந்த கொஞ்சம் பழைய சீசனோட கிளிப்பிங்ஸ்லாம் போடும்போதுமே பிரதீப் அவர்களை காட்டினாங்க. பிரதீப் அவர்களை 2 வாட்டி காட்டினாங்க. ஒரு வாட்டி அவர் கவின் சீசனில் உள்ள வந்து சீசன் 3 சீசன் 4 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ வந்து இவரை கவினோட ஃப்ரெண்டாக உள்ளே வந்திருப்பார். வந்துட்டு நீ கேம் ஆட வந்தியா, லவ் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஹிட் ஆகி தான் அவர் வந்து அவரோட சீசனுக்கு வந்திருப்பார். ஸோ அப்புறம் அவரோட சீசனில் வரும்போது ஒரு டாஸ்க்கு நாட்டில் நீங்கள்லாம் ஏழைங்கன்னா அப்போ நாங்கள் யாருன்னு ஒரு டிபேட் வரும் அங்கே ஒரு டாஸ்க் நடக்கும்போது. அதையும் காமிச்சாங்க நம்மளுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லன்னு சொல்லும்போது. சௌந்தர்யாவை காமிச்சாங்க, அவங்களோட வாய்ஸுக்காக காமிச்சாங்களா என்னன்னு தெரில. ஓவியாவை காமிச்சாங்க, ஜனனியை காமிச்சாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்காக போனவங்கள தான் காமிச்சிருக்காங்க. அதாவது இப்போ வந்து அவங்க வந்து ஹிட் ஆயிருக்காங்கன்ற லெவலில் இருக்கிறவங்கள காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவியாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கவின் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, அதனால் அவரை காட்டினதாகட்டும். அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெட் கார்டு பாரூக் கமருதீன் விஷயத்தில் அந்த ரெட் கார்டு இவங்க பாசிட்டிவாக காட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தோன்னே பிரதீப் வந்து அதுக்கப்புறம் அவர் வெளில தலையே காட்டலை, பெருசாக அவர் அதை பெருசாக ஆக்கலை. அவர் லைஃப் பார்த்தா அவர் கம்மன் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது 2 3 படங்களும் பண்ணார்.
இருந்தாலும் பெருசாக வெளியில் தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி எங்கே பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தோன்னே அவங்க டவுன் ஆயிருவாங்களோ, அவங்களுக்கான லைஃப்க்கான ஒரு விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸாக இருக்காதோ அப்படின்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசினாலும் நம்மளுமே நிறைய அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த அந்த ரெட் கார்டையே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அதையும் நாங்கள் பாசிட்டிவ் ஆக்கிடுறோம்டா. நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தா என்ன, எங்களுக்கான லைஃப்பை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணணும், எங்களுக்கான சேலஞ்சஸை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும், இது ஒரு ஷோ தானே, இது ஒன்றும் லைஃப் கிடையாது இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த பாசிட்டிவாக கொண்டு போனது பாரு கமருதீன் மட்டும்தானா. ஸ்டில் அவங்க இன்னுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக அவங்களுக்கான விஷயங்கள் இப்போ பிஹைண்ட் ரூட்ஸில் கூப்பிட்டு கூட அந்த கலாட்டாலான்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு ஏதோ அவார்ட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஸ்பீச்செல்லாம் அதில் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கான விஷயங்களை அவங்க பாசிட்டிவாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது இப்போ இவங்க காட்டின ப்ரொமோலையும் பார்வை காட்டாமல் இவங்களால் அந்த டிஆர்பியை ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது ஏன் திவ்யாவை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, அரோராவை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, ஏன் கனியை காட்டி ஏற்ற வேண்டியது தானேன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் வரல. ஏன் சபரியை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, சேனல் ப்ராடக்ட் விக்ரமை காட்டி ஏற்ற வேண்டியது தானேன்னா பாருவை காட்டி தான் ரெட் கார்டை காட்டி ஏற்றிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அதை லைவ் டெலிகாஸ்ட் ஷோவில் காட்டினது பத்தாதுன்னு விஜய் டிவியில் அதுக்கப்புறம் வேறு ஓட்டினீங்க ஒரு 2 மாதம் அதை வச்சு ஓட்டினீங்க அப்படின்லாம் சொல்லும் போது பாரு தான் போன சீசனோடது ரியல் வின்னர் அப்படிங்கிறது நம்ம சேனல்லையுமே பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் வின் ஆகுறாங்களோ அவங்க ஹைலைட்டாக வர்றதை விடவும் அதில் ட்ரெண்ட் ஆகிறவங்க தான் வராங்க. அதை விஜய் சேதுபதி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாரா இல்லை அது ஒரு ஃப்ளோவில் நடந்துருதா அப்படின்னு தெரியாது. அவர் யாரெல்லாம் திட்டுறாரோ அவங்க தானாகவே ஹிட் ஆகிடுறாங்க. ஏன் சௌந்தர்யாவை அவர் திட்டாத திட்டில்லை, ஜாக்லின் தான் அந்த சீசனோட ஹைலைட்டாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் சார் ரெட் கார்டு கொடுத்த பிரதீப் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இவங்க நான் சொன்ன மாதிரி பாரு கமருதீன், ஜனனி, அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அவங்கள படமாலமும் பண்ணிட்டாங்க. லியோ படத்துலலாம் ஜனனிலாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது இங்கே எங்கேப்பா அசீமை காணோம், அர்ச்சனாவை காணோம், முத்துவை காணோம், ஆரியை காணோம், பாலாவை காணோம் அப்படின்லாம் சொன்னால் இதுதாங்க அந்த பிக் பாஸோடது மேஜிக். யாருக்கு வந்து அந்த ஒரு ஹிட் ஆகும் சோஷியல் மீடியாவில் அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஃபேம் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அது அது அந்த சீசனில் அங்கே அப்போதைக்கு நடக்கிற மேஜிக் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வாய்ஸ் அவரு கூட இது நிறைய வந்து சோஷியல் மீடியாலலாம் ஏதோ ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அவர் தான் வாய்ஸ் கொடுப்பாரா வேறு, ஏன்னா போன சீசன்லேயே ஏஐ வச்சு தான் வாய்ஸ் கொடுத்தாங்க, அவர் பேசலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் தெரியல. அதுக்கு மேலே இந்த வழியறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பிக் பாஸ் வழியறது இருக்கே. அப்போ போன சீசன் அரோரா கிட்டலாம் என்ன வழிஞ்சிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இந்த சீசன் பண்ணாமல் கொஞ்சமாவது ஃபேராக கண்டென்ட்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. க்ரியேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ரொமோ விட்டப்போவுமே வந்து என்ன சொல்கிறது அந்த ப்ரொமோலாம் இப்போ நீங்கள் அது பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. பாபா மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபிலிம் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஃபிலிம் டைரக்டர் வச்சு இந்த வாட்டி பண்ணலாமோ க்ரியேட்டிவ் டீமாக அப்படின்லாம் என்னமோ யோசிச்சிருக்காங்க போல். பார்க்கலாம், உருப்படியாக ஏதாவது பண்ணால் பார்க்க வேண்டியது தான். இல்லைனா வந்து அந்த ஹோஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டைல்லே நம்ம வந்து கலாய்க்க வேண்டியது தான். இல்லைனா அந்த ஹோஸ்ட் பண்ணுற தவறுகளை பேச வேண்டியதான். கண்டஸ்டன்ஸ் பண்ணுற விஷயங்களை விடவும் ஹோஸ்ட் பண்ணுற விஷயங்களை தான் போன சீசனில் நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன்லேயும் அதை தான் நடக்க போதோ என்னமோ தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிப்பா, அப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக யார் உள்ளே போகிறாங்க, காமன் மேன் சொல்லிட்டீங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இனியா அவர்கள் பேச்சு அடிப்படுது. அதுக்கப்புறம் எப்பயுமே இருக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஜனனி அசோக் குமார் அவங்க பேர்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அரோரா ஃப்ரெண்டு பார்கவ் அவர் வர போகிறாராம் உள்ள. அதுக்கப்புறம் ராஜ்பிரியன் பேர் அடிப்படுது. பட் ஆனால் அவர் அந்தளவுக்கு வருவார் அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 50-50 தான் இருக்குது. பட் ஆனால் ஹார்ட் பீட் சீரியல்லேருந்து யாரோ ஒருத்தராது வருவாங்க போல். அதில் வந்து போன வாட்டியும் ஒரு 2-3 பேர் அடிபட்டுச்சு. இந்த வாட்டியும் தீபா, பாலு, இன்னும் 2-3 பேர் அடிப்படுது. ஸோ அதுலேருந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன் ஹார்ட் பீட் சீரியல்லேருந்து. அப்புறம் லக்ஷ்மி பிரியா, இவங்க வந்து மகாநதி சீரியலில் வந்திருக்காங்க போல். ஸோ அவங்க மகாநதி சீரியல்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க, யாரோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு கேரக்டரில் வரக்கூடிய ஃபேமஸ் கேரக்டரில் வரக்கூடிய லக்ஷ்மி பிரியா அவங்க வரதா கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த இதுலேயே வந்து ஹார்ட் பீட்லேயே தீபா பாலு சொன்னா இல்லைங்களா, அவங்க கூட சேர்ந்து பாடனி குமார், இவங்க பேர் போன வாட்டியும் அடிபட்டது. ஸோ அவங்களும் வருவாங்க போல். 2 பேரில் யாரோ ஒருத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சோபனா பேர் அடிபட்டுச்சு, போன வாட்டியே வருவாங்கன்னு. பட் ஆனால் பாரு வந்துட்டதுனால சோபனா வரல. ஆனால் இந்த வாட்டி விஜய் வைஷு வருவாங்கன்னு அடிப்படுது. விஜய் வைஷு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யாரோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன்னு அவங்க பேர் சொல்கிறேன். அவங்கள பற்றி இப்போதைக்கு அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போது ஸோ விஜயவா யாரோ ஒருத்தராவது உள்ளே போவாங்க ஒரு சீசன்லையும். இந்த வாட்டி விஜய் வைஷு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம்.
அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கயல் சீரியல் நடித்தவங்க ஆனந்தியா, அவங்களும் வர்ற மாதிரி பேர் அடிப்படுது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பெரிய யூடியூபர் ஒருத்தர் பேரும் அடிப்படுது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இர்ஃபான் அவர்கள், அவர் கான்ட்ரவர்சினாலே இர்ஃபான் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோடது அந்த 4000 ரூபாய் பிரியாணி வரைக்கும் இப்போ கான்ட்ரவர்சி ஆச்சு. நம்ம சேனல்லையும் அதை பற்றி பேசியிருக்கோம். ரம்ஜானுக்கு பக்ரீத் இல்லை, ரம்ஜான் தான் நினைக்கிறேன், தெரில, பக்ரீத்தோ ரம்ஜானோ ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து அந்த 4000 ரூபாய் பிரியாணி கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சினாலே இர்ஃபான் தான்ன்ற அளவுக்கு அவர் மேலே நிறைய கேஸும் லீகலாக இருக்குது. 2-3 கேஸ் இருக்குது அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ண விஷயத்தில். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி டைமில் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டது டெலிவரி ரூமில், லேபர் ரூம்லேருந்து அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திமுக ஆட்சியில் அதெல்லாம் அப்படியே லேசாக பூசி மழுப்பின மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ திருப்பி அந்த கேஸ் எல்லாம் வர்றது விஜய் சாரோட பாலிடிக்ஸில், ஐ மீன் அவரோட இந்த சிஎம்மாக இருக்கிறதுனால திருப்பி அந்த கேஸெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிற இடத்துல நம்ம சைலண்ட்டாக பிக் பாஸ் பக்கம் போயிட்டால் கொஞ்ச நாளைக்கு கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. அப்படிங்கிற இடத்துல இர்ஃபான் பேரும் இதில் அடிப்படுது. அது தெரியல எந்த அளவுக்கு உண்மை. ஏன்னா அவர் ஏற்கனவே விஜய் டிவியில் ஷோஸ் பண்ணியிருக்காரு, குக் வித் கோமாளியும் பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது? இது தானே இருக்குது, பிக் பாஸ் தானே இருக்குது அப்படின்னா எதிர்பார்க்கலாம் போல். பார்க்கலாம், யார் வராங்களோ வரட்டும், நம்ம ரிவ்யூ பண்ணுறதை பண்ணுவோம். கண்டஸ்டன்ஸ் யாரும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஹோஸ்ட்டையே ரிவ்யூ பண்ணுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ஹைப் முடிஞ்சால் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போகுது, பட் ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேறீங்க, லைக் போட மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கைஸ். போன சீசன் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். இந்த சீசனையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஜாலி